வெல்கம் டு ஆத்மா. செல்வியின் உற்ற தெய்வமான அம்மன் இருந்தும் அம்மனிடம் அடைக்கலம் புகுந்த யாஷிகாவிற்கு யார் தண்டனை கொடுப்பது? தன்னை தவிர யாரும் தண்டிக்க முடியாது என்று தீர்மானிக்கும் போதெல்லாம் செல்வி தடுத்து விடுகிறார். செல்வி மருதுவின் மகளாக பிறப்பதாகவும் விளைவுகளை பற்றி பேசி கலங்கடித்து விடுகிறாள். இனி அம்மனோ செல்வியோதான் யாஷிகாவின் முடிவை எழுத வேண்டும். பார்க்கலாம். என்ன பாக்குற? வாடி. நீதாம என்ன காப்பாத்தணும். எப்படியாவது என்ன காப்பாத்துமா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, என்ன காப்பாத்துமா, காப்பாத்துமா. யாஷிகா, நீ என்ன கண்டுபிடிச்சு தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்கிட்ட இருந்து நிரந்தரமா தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நீ பலியாகுவடி. உன்னை விட மாட்டேன். கோவிலுக்குள்ள இருக்க உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு தெரியும். விடவே மாட்டேன். யாஷிகா, எங்கடி இருக்க? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. இந்த அருவாளை உனக்காக தாண்டி தீட்டிட்டு வந்திருக்க. உன்னை கொல்லாதாண்டி என் ஆத்திரம் அடங்கும், என் வெறி தீரும். மாமா. செல்வி. மாமா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ இப்ப என்கிட்ட எதுவும் பேசாத செல்வி. இவளை நான் பழி தீக்கிறேன். அப்பதான் என் ஆத்திரம் தீரும். அப்பதான் நான் உன்னை காதலிச்சதுக்கான அர்த்தம் இருக்கும். மாமா, நாம காதலிச்சது அவளை கொல்றதுக்காக தானா? அவளை நீங்க கொன்னாதான் நம்ம காதல் உண்மைன்னு அர்த்தமாகுமா? செல்வி, நான் உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ என் மனசை புரிஞ்சுக்கல. இல்ல மாமா, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நீங்க தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. அவங்க கோவத்தை விடுங்க மாமா. முடியாது செல்வி. அவளை கொன்னாதான் என் கோவம் தீரும். ஏன் மாமா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நீங்க அவளை கொன்னீங்கன்னா ஜெயிலுக்கு போகணும். அப்புறம் உங்க வாழ்க்கை பூரா பாழாகிடும் மாமா. இப்ப மட்டும் நல்லாவா இருக்கு செல்வி? நான் நிம்மதியாவா இருக்க? என்னால என்னையும் என் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியல செல்வி. மாமா, கட்டுப்படுத்தி தான் ஆகணும் மாமா. உங்களுக்காக இல்லைனாலும் எங்க அம்மாவுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு மகளா வந்து பிறப்பேன். செல்வின்னு பேரு வைங்க மாமா, அது நடக்கும். நீங்க இப்ப அவளை கொன்னீங்கன்னா எல்லாமே தலைகீழ மாறி போயிடும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மாமா. நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது மாமா. என் ஆத்மாக்கு சாந்தி கொடுங்க. நீ என் கையை கட்டி போடுற செல்வி. எல்லாம் நல்லதுக்கு தான் மாமா. தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. அருவாளையும் கீழே போட்டுட்டு போங்க. நான் சொல்ற அருவாளை கீழே போட்டுட்டு போங்க மாமா. மாமா, என் மேல சத்தியம் பண்ணுங்க. என் ஆத்மா மேல சத்தியம் பண்ணுங்க.
யாஷிகாவை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. அதான் நான் அருவாளை கீழே போட்டேன்ல. எனக்கு இதெல்லாம் பத்தாது. உங்க கோவத்தை பத்தி எனக்கு தெரியும். என் ஆத்மா மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க. இல்லைன்னா நான் உங்களை இங்க இருந்து போக விட மாட்டேன். ஏன் செல்வி என்ன சித்திரவதை பண்ற இப்படி? நான் சொல்றதை கேளுங்க மாமா. நான் சொன்னா அது உங்க நல்லதுக்காக தான் மாமா. சத்தியம் பண்ணுங்க மாமா. சரி, உன் ஆத்மா மேல சத்தியம். நான் யாஷிகாவை கொல்ல மாட்டேன். இது போதும் மாமா. நீங்க போங்க. நான் அவளை பாத்துக்கிறேன். நீங்க புறப்படுங்க. செல்வி, அத்தா, என் குழந்தை ராத்திரியால அழுதுகிட்டே இருக்கு. பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது. என்னம்மா செய்யறது? கோயில் திருநீரை கொண்டு போய் ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி உன் குழந்தையோட நெத்தியில வெய்யி. உன் குழந்தைக்கு எந்த குறையும் வராது. சரி அத்தா. இந்தா. அம்மா, இந்த வருஷம் என்ன பேருமா போடட்டும்? சோளம் போடு, அது உன்னை காப்பாத்தும். சரிம்மா, அப்படியே செய்யறம்மா. மா போமா போ. நில்லு. நீ குறி கேட்க கூடாது. ஏன் மருது அப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? இவ என்ன பாவம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது பூசாரி. நீங்க பேசாம இருங்க. இவ குறி கேட்க கூடாது. அந்த பொண்ணு வெளியூர்ன்றதுனால தடுக்கிறீங்களா? அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம அம்மனுக்கு அதெல்லாம் கிடையாது மருது. யாரு வேணாலும் குறி கேட்கலாம், உதவி கேட்கலாம். நம்ம அம்மனுக்கு எல்லாமே பொது தானே. இல்ல பூசாரி, இவளை குறி கேட்கறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஏன்னா இவ கொலையே செஞ்சிருக்கா. சரி, அப்படியே அந்த பொண்ணு பாவம் செஞ்சிருந்தாலும் அது அம்மனுக்கு தெரியும்ல. அந்த அம்மனுக்கு தெரியாம எதுவுமே நடக்காதேப்பா. இந்த பொண்ணுக்கு அம்மனே பதில் சொல்லட்டும். விடுங்க மருது, கேட்கட்டும். அம்மா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா. அது உங்களுக்கும் தெரியும். இப்போ நான் ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேம்மா. அதுவும் உங்களுக்கு தெரியும். இனி எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. நீ பண்ணது தப்பு இல்ல, பாவம். தப்புக்கு பரிகாரம் இருக்கு, பாவத்துக்கு பரிகாரம் இல்ல, மன்னிப்பும் இல்ல. ஐயோ, ஆமா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இனிமே நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லடி, உன்னை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா ஆத்மா கிட்ட. அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. ஆனா அவ உன்னை மன்னிக்க மாட்டா. அவ ஏற்கனவே 3 பேரை பழி வாங்கிட்டா. நீ மட்டும்தான் பாக்கி. உன்னையும் அவ விட்டு வைக்க மாட்டா. உன்னையும் அவ பழி வாங்குவா. அம்மா, நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேம்மா. கொஞ்சம் கருணை காட்டுமா. நம்பி வந்தவங்களுக்கு உதவி செய்யறவதான் நான். பயப்படாத, உனக்கு நான் உதவுறேன்.
பூசாரி, ஆத்தா, எனக்கு அபிஷேகம் பண்ண மஞ்சள் தண்ணிய கொண்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட கொடு. அந்த மஞ்சள் தண்ணிய பூரா அவ குடிக்கட்டும். சரிங்க ஆத்தா. அந்த அபிஷேக தண்ணியோட சக்தி நாளைக்கு காலையில வரைக்கும் உன் உடம்புல இருக்கும். அதுக்குள்ள நீ உன் ஊர் போய் சேர்ந்துரு. சரிங்கம்மா. நீ இந்த ஊர் எல்லையை தாண்டிட்டா அதுக்கப்புறம் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நான் அப்படியே செய்யறேம்மா. இந்தாம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வரேங்க ஐயா. வாங்கம்மா. நில்றி. என்னடி முறைக்கிற? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய்! ஹேய், அம்மனோட அபிஷேக தண்ணிய உடம்புல இருக்குடி. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய் யாஷிகா, நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. நீ இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள நான் உன்னை பழி வாங்குவேன். என் பக்கம் நியாயம் இருக்கு. என் நியாயம் ஜெயிக்கும், அநீதி தோக்கும். நேர்மைக்கு முன்னாடி எந்த சக்தியும் நிக்காதடி. நேர்மை கண்டிப்பா நின்னுதான் ஆகணும். நீ அழிய போறது உறுதி. அமானுஷ்ய சக்திகள் நினைத்தால் எத்தனை ஜென்மங்கள் கடந்தாலும் காத்திருந்து காவு வாங்கும். கடவுள் நின்று கொள்வான், மனதை கொள்வான், உறவுகளை கொள்வான், குற்றத்தையும் முற்றத்தையும் கொள்வான். உயிருக்கு உயிராக நினைக்கும் நண்பர்களை கொள்வான், தனிமைப்படுத்துவான், பாவ மன்னிப்பு கேட்டு காலில் விழச் செய்வான். யாஷிகா எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் செல்விக்கு பத்தாது. செல்வியும் சோரம் போகவில்லை. அவள் உயிரை இழந்திருக்கிறாள், மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாள். எப்படிப்பட்ட முடிவை யாஷிகாவுக்கு செல்வி கொடுக்க போகிறாள்? பூசாரி சொன்னது போல் அம்மனின் மஞ்சள் நீர் வேலை செய்து விட்டது. இனி ஊரை விட்டு செல்லும் வரை தனக்கு உயிர் பயம் இல்லை என்று புரிந்து கொள்கிறாள் யாஷிகா. மகளுக்கு அநீதி விளைத்தவள் தன்னால் காப்பாற்றப்பட்டு விட்டாள். தான் நேசித்த மகளுக்கு அநீதி இழைத்து விட்டோம் என்று வருத்தப்படுகிறாள். இந்த வருத்தத்திற்கு அம்மன் செவிசாய்ப்பாரா? தன் மகள் இறக்க காரணமாக இருந்த யாஷிகாவை என்ன செய்ய போகிறாள்? வாருங்கள் பார்க்கலாம். நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் என்ன தம்பி பண்ண? அந்த யாஷிகா தான் நம்ம செல்வியோட சாவுக்கு காரணமானவர். என்ன மருது சொல்ற? அவளாலதான் நம்ம செல்வி சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போனா. அவளை பழி வாங்குறதுக்கு செல்வி பேய் ரூபத்துல இருக்கா. ஐயோ செல்வி, உனக்காமா இந்த நிலைமை? நீங்க என்னடான்னா அவளுக்கு மஞ்சள் தண்ணியை கொடுத்து காப்பாத்திட்டீங்க. என் மேல ஆத்த இறங்கி அருள் வாக்கு சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தம்பி. அது எல்லாமே அம்மனோட அருள் வாக்கு. அம்மா என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிருக்காளோ அதுதானே இங்க நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாதுப்பா. ஆமையா மருது, உங்க அத்தை சொல்றது நியாயம்தான். நீங்க வேணா அம்மன் கிட்ட போய்
உங்க பக்கத்து நியாயத்தை சொல்லுங்க. அம்மன் என்ன முடிவு எடுக்கிறாளோ அதை ஏத்துக்குங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த அம்மா தன்னை நம்பி வந்தவங்கள கைவிட மாட்டா. அதே சமயத்துல நீதிக்கும் நியாயத்துக்கும் எதிரா எப்பவும் நடக்க மாட்டா. செல்வியோட சாவுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும். அதுக்கு அம்மன் துணை இருப்பா, அவ வழி காட்டுவாப்பா. அதுல எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணா அம்மன்ட்டு போய் முறையிடுங்க. அம்மா, என்னம்மா இது? இதுதான் உன் நீதியா? இதுதான் உன் தர்மமா? உன்னையே நம்பின உன் பக்த செல்விய கைவிட்டுட்டிய. இப்ப அவ சாவுக்கு காரணமானவங்களுக்கு நீயே துணையா இருக்கிய. இதுதான் உன் சக்தியா? இதுதான் உன் நேர்மையா? இதுதான் உன் தீர்ப்பா? உன் பக்த செல்வியோட சாவுக்கு காரணமானவங்களை பழிக்கு பழி வாங்கணும். என் செல்வியோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். அப்படி நடக்கலன்னா நீ தெய்வமே இல்ல. இனிமே நாங்க உன்னை கும்பிடவே மாட்டோம். எந்த ஜென்மத்திலையும் கும்பிடவே மாட்டோம். ஆத்தா, என் மகளுக்கு நீதி கிடைக்கணும். என் குழந்தைய அநியாயமா பலி கொடுத்துட்டு என் வயிறு பத்தி எரியுது. உனக்கு தெரியாதா? நீ ஒரு தாய் தானே ஆத்தா? செல்வியின் மரணமும் அவள் ஆத்மாவின் நடவடிக்கைகளும் நமக்கு ஒரு செய்தியே. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நமது உறவுகள் தனியே அனுப்பி வைக்கப்படும் பொழுது அவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம். பார்க்கலாம் காலம் என்ன பதில் சொல்கிறது என்று. ஒரு மனிதனின் மரணம், நிகழப்போகும் இடம், நிகழ்பவர்களின் அமானுஷ நிலை, அமைதி, அறிவு, சுயத்தை இழக்கும் நிலை, இவையெல்லாம் ஒன்று சேர ஒருவர் தனிமைப்பட்டு கிடப்பது போல யாஷிகாவும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாள். செல்வியின் மரணத்திற்கு காரணமான அனைவரும் இறந்து போய்விட்டார்கள். அம்மன் தன்னை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையில் ஊருக்கு கிளம்பிய யாஷிகாவிற்கு தண்டனை எப்படி கிடைக்கப் போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். ஏய், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? லூசு, எங்க இந்த காட்டுல போனாலும் நீ வந்து நிக்கிற. நீ சாவணுடி, அதான் எனக்கு வேணும். ஏய், நான் சாகணுமா? உன்னை அரைஞ்சனா? ஏய், ஏய், என்ன? என்ன? நான் தெரியாதனமா இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேம்மா. இங்க இருந்து எப்படி வெளியே போறதுன்னே தெரியல. கொஞ்சம் வழி சொல்லுங்கம்மா. போகாத ஊருக்கு வழி தேடி என்னம்மா புண்ணியம்? என்னம்மா சொல்றீங்க? தீய சக்திக்கு தெய்வம் துணை போனா இந்த உலகத்துல தர்மம் எப்படி தலைக்கும்? எங்க போனாங்க இந்த அம்மா? இந்த காட்டுல நடக்கிறது எல்லாமே புதிரா இருக்கே. புரியல? நீ சாக போறேன்னு சொல்லிட்டு போறாங்கடி. என்ன நீ பக்கத்துல வர? என் உடம்புல அம்மன் சக்தி இருக்கு, அது உனக்கு தெரியும்ல. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஏய், கெட்டவங்களுக்கு தெய்வம் என்னைக்குமே துணை போகாதுடி. அதுதான் அந்த அம்மனை வந்து சொல்லிட்டு போறா. ஏய், என்ன நீ குழப்புற? சே, வாய மூடு. உன்ன
இங்க வாங்க வணக்கம் சார். வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க சார். இங்க என்ன பண்றீங்க? விறகு வெட்ட வந்தேன் சார். இந்த ஊருக்காரன் தானே நீ? ஆ? ஆமாங்க சார். சரி, காட்டுல அடுத்தடுத்து 2-3 பேர் காணாம போனாங்களே, அதை பத்தி தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க சார். என்னையா சொல்ற? இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். அமைதியும் சாந்த குணமும் அன்பும் சந்தோஷமும் பிறரிடத்தே கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து இருந்து கொண்டிருக்கும் சமூகம் தானே நம்மை சுற்றி இருக்கின்றது. தகவல் தெரிந்ததும் ஊருக்குள் ஹர்ஷவர்தன் வந்துவிட்டான். அவன் யாஷிகாவை தேட ஆரம்பித்து விட்டான். செய்த பாவத்திற்கு தண்டனை மரணம் தானே. புதைத்த உடலில் உயிரை தேட முடியுமா? உயிரற்ற உடல்கள் சமூகத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. புரியாதவர்கள் தவறுகளுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து செய்த தவறுகளுக்காக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மீண்டும் ஒரு ஆத்மாவுடன் சந்திப்போம். இது ஆத்மா.